Hello friends, welcome to episode 8 of Python development tutorial. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஒரு எக்சர்சைஸ். அதாவது முன்னாடி நம்ம ஒரு எக்சர்சைஸ் பார்த்திருந்தோம். அத GST எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம். சோ அதே மாதிரி ஒரு எக்சர்சைஸ் தான் திரும்ப பார்க்க போறோம். பட் இந்த டைம் கொஞ்சம் நம்பர்ஸ் வாங்கி இன்புட்டா வாங்கி அதோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அது என்ன விஷயம், அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுல இருந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம Qன்னு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த process ஸ்டாப் ஆகணும். ஸோ எவ்வளோ நம்பர் வாங்கியிருக்கோமோ அவ்வளோ நம்பருக்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகணும். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி இப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இனிஷியலாக ஒரு வேரியபிளை நம்ம வாங்கிக்கலாம் டேட்டாவை. ஸோ இன்புட் enter any number to add or press Q to quit. அதாவது ஏதாவது நம்பர் ஆட் பண்ண கொடுங்க, இல்லைன்னா Qங்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி குவிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் கேட்குறேன். ஸோ நம்ம இனிஷியலாக ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும். அது நான் ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன பண்ணணும்னா நம்ம செக் பண்ணணும். அதாவது அவன் Q ப்ரெஸ் பண்ணியிருக்கானா, பட்டனில் Q ப்ரெஸ் பண்ணியிருக்கானா யூசர், இல்லைன்னா ஏதாச்சும் நம்பர் கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்காக while var not equal to Q. ஸோ இங்கே நம்ம இன்புட் வாங்குறோம்ல, அது Q தான் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த while loop எதுக்காகனா Q ப்ரெஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளே போகாது இந்த while loopக்குள்ளடி. அதாவது நாட் ஈக்குவல் டு Q, அதாவது Q இல்லைன்னா மட்டும்தான், ப்ரெஸ் பண்ணது வேற ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணும், இந்த லூப்புக்குள்ளடி போகும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம், வேல்யூ அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம இந்த டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம் 0ன்னு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இந்த கோடு உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது கரெக்டாக புரியலனால திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வேல்யூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு int of val. ஸோ அதாவது நம்ம இங்கே வேல்யூ வாங்குறோம்ல, இங்கே என்ன கிடைக்கும், எய்தர் ஒரு Qங்கிற ஒரு பட்டன்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறது கிடைக்கும், இல்லைன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். இன்கேஸ் அது நம்பர் Qவாக இருந்துச்சுன்னா குவிட் ஆயிரும், இந்த லூப்புக்குள்ளே வராது. இல்லாத பட்சத்தில் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே வாங்கினது ஸ்ட்ரிங்காக வாங்கியிருப்போம். ஈவன் தோ இட்ஸ் நம்பர், நம்ம அது என்னவா தான் மாறி இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணணும் வேல்யூவில். ஸோ இனி எத்தனை நம்பர் இருக்குது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை எத்தனை நம்பர் இன்புட்டாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த கவுண்ட். ஸோ அப்போ இந்த கவுண்ட்டுங்கிறது ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். ஸோ அதனால் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட், ஓகே, கவுண்ட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ 1 வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இனி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யூசர்கிட்ட கண்டினியூஸாக நம்ம இன்புட் வாங்கிட்டே இருக்கணும், என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்காக திரும்பவும் இதை லூப்புக்குள்ளே எழுத வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியே எழுதுனது லூப்புக்குள்ளே 1 டைம் தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் திரும்பவும் எழுதியிருக்கேன். இது புரியலைன்னா வெயிட் பண்ணுங்கள், திரும்ப நான் இதை அவுட்புட் ரன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் எப்படி போட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த லூப் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எத்தனை நம்பர் ஆட் ஆயிருந்தாலும் இங்கே வந்திருக்கும். ஸோ அது வேல்யூ டிவைட் பை கவுண்ட், எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது. இனி பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் த ஆவரேஜ் வேல்யூ இஸ் average. ஓகே, இப்போ அவுட்புட்டை ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணி பார்த்துட்டு நான் திரும்ப இந்த கோடுக்கு வரேன். invalid syntax. ஸோ ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லுது, 23 என்டர் பண்ணுறேன், 34 என்டர் பண்ணுறேன். Q கொடுக்கும்போது குயிட் ஆகிடும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்குது. 23க்கும் 34க்கும் ஆவரேஜ் 28.5 அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ இப்போ இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் அது வாங்கும். ஸோ குயிக்காக ரிவிஷன் பார்த்துப்போம். இன்புட் வாங்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 22 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன்.
ஸோ நம்பர் கொடுத்தேன்னா நேராக இங்கே வரும். இங்கே வந்துட்டு இந்த while லூப்பில் செக் பண்ணும் என்ன என்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் Q என்டர் பண்ணியிருந்தோம்னா இந்த லூப்புக்குள்ளேயே அது விடாது. இல்லை Q என்டர் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த லூப்புக்குள்ளாடி வரும். ஸோ நம்ம என்டர் பண்ணது 22. ஸோ 22னால இந்த லூப்புக்குள்ளாடி வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், எவ்வளோ நம்பர் போச்சுனாலும் மேலே மேலே அப் அண்ட் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 22ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ வேல்யூவில் என்ன இருக்கும், ஈக்குவல் டு 22. இப்போ 22ங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம இன்டீஜராக மாற்றி இந்த 22ங்கிற நம்பரை இதில் சேவ் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட். ஸோ இப்போது கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஆயிடுச்சு. ஆமாம், முதல்ல 0 இருந்துச்சு, அப்புறம் இது 1 ஆகி 1 ஆகிடும். அடுத்தது திரும்ப இங்கே வரும் இந்த லூப்பில். அடுத்தது நம்மள்ட்ட கேட்கும் ஏதாவது என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு இங்கே திரும்ப கேட்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண இன்னொரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் 34 அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா திரும்ப மேலே வரும் இந்த while loop. இது செக் பண்ணும், Q1 செக் பண்ணும். ஸோ அகெயின் இது Q கிடையாது, நம்ம என்ட்ரு பண்ணது 34. ஸோ அப்போ இது கூட ஆட் ஆகும் திரும்பவும். ஸோ 22 + 34 ஆட் ஆயிடுச்சு. அண்ட் கவுண்ட் என்னவா மாறிடும், 1 + 1 2 ஆகிடும். இனி அடுத்த இடம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பவும் வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், Qங்கிறது என்ட்ரு பண்ணிட்டேன். 34ல் Qங்கிறது என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே வரும், இது செக் பண்ணும். ஸோ Q என்ட்ரு பண்ணியிருக்கீங்க. அப்போ அது அப்படியே இங்கிறது பிரேக் ஆயிரும். இந்த 3 லைனும் ஒர்க் ஆகாது, நேராக இங்கே வந்துடும். இங்கே வந்த உடனே நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 நம்பர் இருக்குது. 22 + 34 தான் இதில் இருக்கும், வேல்யூவில் இருக்கும். ஸோ அப்போ 22 + 34 46 66 வருமா, 66 / 2. அப்போ 33 தான் நம்மளோட ஆவரேஜ். அது என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இப்படி நிறைய எக்ஸசைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப கஷ்டமாக நினைக்க வேண்டாம், ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். அதை நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.